ஒரு 7:30 மணிக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். தந்தி டிவிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி மனோரமா ஆச்சி மறந்துட்டாங்கன்னு. ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். காரணம் என்னென்னா, அவங்களோட நல்லா பழகியிருக்கிறேன். அவருக்கு 2 தடவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கும்போது நான் போய் பார்த்தேன். ஆஸ்பத்திரியில் இசபெல்லா ஆஸ்பத்திரி. இந்த மாதிரி எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான். மன்னார்குடிக்கு பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டரில் வேட்டை திடல்ங்கிற ஊர் தான் அவருடைய ஊர். அந்த மனோரமாவுடைய சொந்த ஊர். அதிகமாக இருந்தது கொஞ்ச நாள் மன்னார்குடியில் இருந்தாங்க. பிறகு கோட்டையூரில் இருந்தாங்க, காரைக்குடி பக்கத்தில். அவங்க படம் பார்த்தது எனக்கு நினைவு 1961 பாலும் பழம் தான் எனக்கு அவங்க பேர் தெரிஞ்ச, அவங்க உருவம் தெரிஞ்சது. நான் மாலையிட்ட மங்கையில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, பட் எனக்கு தெரியாது. அவங்களோட நான் ராஜாத்தி ரோஜாக்களி இந்த மாதிரி சில படங்களில் அவங்களோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த சோதனைகள் வந்தாலும் அசையாமல் சவால் விட்டு தன் வாழ்க்கையில் தொழில் பாதிக்காமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டிய ஒரு நடிகை. நான் எப்போவுமே சொல்லுவேன், நடிகைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறவங்க மனோரமா ஆச்சி அவர்கள்னு சொல்லுவேன் அடிக்கடி. அப்புறம் உடம்பை கரெக்டாக வச்சுக்குவாங்க. அதாவது வயதின் காரணமாக கொஞ்சம் லேசாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஒழிய, மனோரமாவை பொறுத்தவரையில் அவங்க உடம்பு ஒரே சீராக தான் வச்சுருந்தாங்க. நடனம் ஆடுவாங்க, எல்லா விதமான பாத்திரங்களையும் நடிப்பாங்க. எங்கள் அம்மா ஊர்லேருந்து அவங்க ஊர் 14 கிலோமீட்டர் தான். எங்கள் அப்பா ஊர்லேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் இருக்கும். ரொம்ப சென்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்க ரொம்ப பெரிய நடிகை. ஒரு 1000 படத்துக்கு மேலே நடித்தவங்க. பெரிய வாய்ப்பு காளியன் ரத்னம், சிடி ராஜகாந்தம், கலைவாணர் டி.ஏ. மதுரம், அப்புறம் தங்கவேலண்ணே, சரோஜாம்மா, இப்படி பேர்கள், டிபி முத்துலட்சுமி அம்மா, ஏ கருணாநிதி, இப்படி இந்த பேர்கள், அதாவது காமெடியினுடைய ஜோடிகள் ரொம்ப கிளிக் ஆகிறது. ரொம்ப மிக அருமையான ஒரு பெரிய வாய்ப்பு அது. மனோரமா ஆட்சிக்கு நம்ம டிபி முத்துலட்சுமி அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 30-35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இடைவிடாமல் நடிக்கக்கூடிய அளவிற்கு நாகேஷ் சார் ஒரு பெரிய ஒரு பேராக ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் போன்ற பெரிய நடிகர்களோட எல்லாம் அவங்க தொடர்ந்து நடித்தது, இரவு பகல் பாராமல் நடித்தது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம வியந்து பாராட்ட வேண்டியது. அதெல்லாம் எப்படி கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னே தெரியல. ரொம்ப நாள் உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தாங்க. அம்மாவை கடைசி வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளையும் மீட் பண்ணவங்க. அதில் அதிகமாக நடிகையாக இருக்கும்போது எல்லா சோதனைகளையும் மீட் பண்ணவங்க. இல்லை தில்லானாம்படாமல் அவங்க நடித்த நடிப்பு, இந்த மாதிரி கடைசி கால வயது ஆக ஆக அந்த தொழிலில் ஒரு சோர்வடையாமல் மனசை ரொம்ப திடமாக வச்சுக்கிட்டு, அவங்க கோல் காலமுறை நடிக்கணுங்கிற அந்த கோலை தவிர வேறு எந்த இதுவுமே இல்லாமல் அதாவது ஒரு சலிப்பு ஏற்பட்டு எதுவுமே ஒரு கழிப்பு சலிப்பாக தான் மாறும். அதெல்லாம் இல்லாமல் மனச்சோர்வு அடையாமல் இருந்தவர்கள் மனோரமா அவர்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மக்களால் அனைத்து மக்களாலும் மனதில் நிறைந்தவர்கள், நீக்கமர நிறைந்தவர்கள். அவங்களுடைய இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு. அது பழைய ஜெனரேஷனோட ரொம்ப அவங்க இருந்ததில் இவங்க ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட்டு. என்கிட்ட ஒரு தடவை ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, என்ன ராஜேஷ், வர வர எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்களே ராஜேஷ் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று உண்டுமா? இல்லை ராஜேஷ், என்னால் தாங்க முடியல ராஜேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அவங்களுடைய அதாவது சமகாலத்தவர்கள் மறையும் பொழுது அவங்களுக்குள்ளே என்ன அளவு துயரம் இருந்ததுங்கிறது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்களுடைய மறைவு எனக்கும் திரையுலகத்துக்கும் தமிழர்களுக்கும் பெரிய இழப்பு, திரையுலகத்துக்கு இழப்பு. நாளை இப்போ போய் நான் பார்க்க போகிறேன். போய் பார்த்து அவங்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு வர போகிறேன். ரொம்ப துயரம்.